அந்நியார் அவர்களுக்கு வணக்கம். வெள்ளித்திரையில் மீண்டும் கேப்டன் தோன்றினால் அது நமது தம்பிகள் பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் நடிக்கும் படங்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இதுதான் லட்சோப லட்ச கேப்டன் விசுவாசிகள் மற்றும் ரசிகர்களின் விருப்பம். அதாவது 2 மாதங்களுக்கு முன்னால் ஆபவானன் அவர்கள் ஊமையிடுகள் பாகம் 2 எடுக்க இருப்பதாகவும் அந்த படத்தில் தம்பி பிரபாகரன் அவர்களையும் சண்முக பாண்டியன் அவர்களையும் நடிக்க வைப்பதற்காகவும் மேலும் கேப்டன் அவர்களை AI தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த படத்தை நடிக்க வைக்க இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படிங்கும்போது கேப்டன் மீண்டும் வெள்ளித்திரையில் தோன்றினால் அது நம்ம தம்பிகள் படமாக தான் இருக்க வேண்டும். அந்த படம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு எப்பொழுது வெளியே வரும் என்று அவளாக காத்துக் கொண்டிருக்கிறோம். கேப்டனை வெள்ளித்திரையில் பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. நம் தம்பிகள் படத்தில் கேப்டன் ஒரு காட்சிகள் அமைக்கப்பட்டு அந்த படம் எப்பொழுது வரும் என்று ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து விஜய் அவர்கள் நடிக்கும் போர்ப்படத்தில் கேப்டனை காட்டுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு கேப்டனுக்கு பெரிய ரசிகர் படை இருக்குது. அது அப்படியே தம்பிகளுக்கு நாங்கள் ஒரு சினித்துறையில் அதே மாதிரி வளர்ந்து வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அப்படி நம்ம தம்பிகள் படத்தில் கேப்டனை காட்டினா நாங்கள் அந்த படத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து கொண்டாட ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விஜய் படத்தில் நம்ம கேப்டனை காட்டினாங்கன்னா நாங்கள் கொண்டாட முடியாது, எங்களுக்கு உரிமை இல்லாத இடமாக இருக்கும். நம்ம எங்கள் கேப்டனை எங்கள் தம்பிகள் படத்தில் நடிக்க வைத்து அதை வந்தால் தான் நாங்கள் அது எங்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், எங்களுக்கு ஒரு விழாக்காலமாக அது இருக்கும். அதனால் விஜய் படத்தில் காட்டினாலும் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தயவு செய்து அந்நியார்கள் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு கேப்டன் வெள்ளித்திரையில் தோன்றினால் அது முதல் படம் தம்பி சண்முக பாண்டியன் பிரபாகரன் நடிக்கும் படமாக இருக்க வேண்டும். அதிலும் கேப்டன் விசுவாசிகள் ஆபவானன் போன்றவர்கள் இருக்கும் படமாக தான் இருக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து விஜய் படத்திற்கு அனுமதி கொடுக்காதீர்கள். விஜய் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள். உங்களை செந்தூர பாண்டியன் மூலம் எங்கள் கேப்டன் உங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார். இப்போ அந்த கேப்டன் கூட நடித்ததுனால தான் கிராமப்புறங்களில் தொலைக்காட்சி பெட்டி வச்சு நீங்கள் படம் ஓட்டுற காலகட்டத்தில் உங்கள் படத்தெல்லாம் எங்கள் ஊரில் 6 தடவை வச்சு ஓட்டணும். அந்த 6 தடவை வச்சு ஓட்டினதுனால தான் நீங்கள் யாருங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. மேடையில் ஏறினா நடிகர்கள்லாம் கேப்டனால் வளர்ந்தவங்க எல்லாருமே கேப்டனை புகழ்ந்து பேசாதவங்க யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் ஒரு நாள் கூட கேப்டன் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, எங்கள் வாழ்க்கை கொடுத்தாரு ஒரு தடவை கூட நீங்கள் பேசுனதில்லை. அதை விடுங்க. 8 வருடமாக உடல்நலம் சரியில்லாமல் இருக்கார். கேப்டன் உடல் நலம் தேறி வர வேண்டும் என்று ஒரு அறிக்கை கூட நான் கூட துப்பு இல்லை. அதை விடுங்க. எங்கள் தம்பி இதுவரை 3 படம் நடிச்சார் சண்முக பாண்டியன். ஒரு படத்துக்காக நடிக்க வரும்போது தம்பி திரையுறையில் அடி எடுத்து வைக்கும் தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் வாழ்த்துக்கள்னு ஒரு வாழ்த்து கூட சொல்ல துப்பில்லை மனசில் உங்களுக்கு. ஏன் சார், அண்ணன் அன்புமணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறீங்க, அண்ணன் திருமாவளவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறீங்க, அண்ணன் சீமன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறீங்க. எங்களோட கேப்டனோட பிறந்தநாளுக்கு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நீண்ட நாட்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூட துப்பில்லை உங்களுக்கு மனசில். என்ன சார் உங்களுக்கு அவ்வளோ ரைட்ஸாக எங்கள்கிட்ட கேட்குறீங்க? எதுக்கு அவ்வளோ ரைட்ஸாக அனுமதி கேட்குறீங்க? 2 சிங்கர் இருக்காங்க சார் எங்கள் இதில். 2 சிங்கக்குட்டிங்க இருக்கிறாங்க. கேப்டனோட பேரும் புகழையும் அனுபவிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் கேப்டன் செய்தது அப்படியே செய்யணும்னு அவளோட காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு கேப்டன் ஆரம்பத்தில் தான் ஒரு செயல்பாடையும் பார்த்து வளர்ந்த 2 பிள்ளைகள் அரசியலில் நமக்கு அப்பா செஞ்ச மாதிரி நம்ம செய்யணும், செய்து மக்களுக்கு 4 பேர் நம்மளால் பயனடையும்ட்டு அந்த உணர்வோடு அவர் இருக்கார். ஒருத்தர் தம்பி, பெரிய தம்பி பிரபாகரன். சின்ன தம்பி சினிமா துறையில் நம்ம அப்பா கால் பதித்து ஒரு நன்மை செஞ்ச மாதிரி நம்ம செய்யணும்ட்டு அவர் காத்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு அந்த பேரும் புகழும் கிடைச்சா இனிமேலும் பல பேர் பலன் அடையலாம். உங்களால் யாருக்கு என்ன சார் யூஸு சார்? நீங்கள் திரைத்துறைக்கு விவசாயிகளை நன்றி நினைச்சு பார்க்கல, அதை விடுங்க. கேப்டனை மறந்துறீங்க, அதை விடுங்க. இன்னைக்கு போய் தூத்துக்குடியில் ஓடி போய் உதவி செஞ்சீங்களே புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. தமிழ்நாட்டில் இருக்குங்களா புயலே வரலையா இத்தனை வருடத்தில்? முதல் மதிப்பெண் 2ஆம் மதிப்பெண் 3ஆம் மதிப்பெண் பேசி கூப்பிட்டு கொடுத்தீங்களே. இதுக்கு முன்னால் யாருமே முதல் மதிப்பெண் 2ஆம் மதிப்பெண் 3ஆம் மதிப்பெண் தமிழ்நாட்டில் யாருமே எடுக்கலையா? உங்கள் சுயநல அரசியல் பப்ளிக்காக தெரியுது சார், வெட்ட வெளியா. உங்களுக்கு என்ன அறிக்கை இருக்குது எங்களோட கேப்டன் படத்தில் நீங்கள் உங்களோட படத்தில் எங்கள் கேப்டனை காட்டணுங்கிறதுக்கு? இவ்வளோ நாளாக எங்கே சார் போனீங்க நீங்கள்? இன்றைக்கி எந்த அடிப்படையில் இங்கே கேட்குறீங்க? இப்படி கேப்டனோட இறந்த பின்னால் ஒரு பேரையும் புகழையும் பார்த்து அப்படி அற்பத்தனமாக அதை நம்ம பயன்படுத்தி இழந்தலான்னு பார்க்குறீங்களா? நீங்களும் அரசியலுக்கு வரதுனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை சார். நீங்கள் எவ்வளோ பெரிய சுயநல அரசியல்வாதிங்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆச்சுங்களா? எந்த விதத்துலையும் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இது கிடையாது. ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், பிள்ளைகள்கிட்ட எப்படி இருக்கணும், மனைவிட்ட எப்படி இருக்கணும்ட்டு எங்கள் கேப்டன் அப்படி உதாரணமாக வாழ்ந்து காட்டாரு. நீங்கள் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறீங்களா? பர்சனலை பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க. அடுத்த தாய் தகப்பனை இப்படி கடவுளாக கடைசி வரைக்கும் கேப்டன் கும்பிட்டார். அந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களா? அவ்வளோ ஏன் சார்? ரசிகர்களை உயிராக நினைச்சார் எங்கள் கேப்டன். எங்களை அரவணைச்சு போனார். சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் ரசிகர்களை பார்த்து விழுப்புரத்தெல்லாம் பாட்டு ஒரு கூட்டத்தில் ரசிகர்கள் முண்டடிச்சு முன்னால் ஒரு பின்னால் கேட்ட திறந்து ஓடலையா நீங்கள்?
ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏசி காரில் போங்கிறதுக்கு எங்கள் மாதிரி அடித்தட்டு மக்களை பற்றிய உணர்வு உங்களுக்கு என்ன சார் தெரியும்? தயவு செய்து இந்த எண்ணத்தை இதோட கைவிட்டுருங்க. ஏன் சார் எந்த விதத்துலையுமே ஒரு நன்றி விசுவாசம்னா தான் நீலாம் வந்து எங்கள்கிட்ட வந்து அனுமதி கேட்குறீங்களே, வந்து படத்தை கேட்குறீங்களா, உங்களுக்கு அருவருப்பா இல்லை, கூச்சமா இல்லை? எப்படி சார் கொஞ்சம் கூட கூச்சலாமல் அப்படி கேட்குறீங்க? உங்களை வச்சு உங்களால் எந்த படமும் எங்களுக்கு இல்லை, ஆனால் எங்களை வச்சு தான் உங்கள் அப்பாவே வாழ்ந்தாரு. ஒரு விஷயம் நல்லா நீங்கள் சாப்பிட்டா சொல்கிறேன். கேப்டனோட வெற்றி படம் முதல் படத்தை இயக்குனர் தான் உங்கள் இயக்குனர் சந்திரசேகர். அதற்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆபாவனன் இருக்காருங்க, அரவிந்த் ராஜ் இருக்காரு, இவர் சுந்தரராஜன் டைரக்டர் இருக்காரு, ஆர்கே சுலமணி, பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பா தொடர்ந்து நிறைய படங்களை கொடுத்ததுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவர் வேறு யாருக்கும் படம் தான் அந்த படம் போடலை. ஒரே ஒரு படம் நான் செப்பு மனிதன் மட்டும் தான் ரஜினிகாந்த் கிட்ட ஓடிச்சு. மற்றபடி அவர் எடுத்த படம் எந்த படத்தையும் யாருக்கும் மற்றவங்களுக்கு எடுத்தால் ஓடலை. கேப்டன் படம் கூட இணைந்து எடுத்தால் தான் வெற்றி பெறுங்கிறதுக்காக உங்கள் அப்பா தான் அடிக்கடி கேப்டன் கூட சேர்ந்து எடுத்தார். ஆச்சுங்களா? அதனால் நாங்கள் உங்களுக்கு நன்றிக்கடன் படலாம், நீங்கள் தான் நன்றிக்கடன். உங்களோட நன்றிக்கடனோ உங்களோட பாராட்டு புகழோ அல்லது நீங்கள் எங்களுக்கு வாழ்த்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் அற்பத்தனமாக அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கேட்குறீங்களே. ஏன் சார் எங்கள் தம்பிகள் கேப்டன் மறைந்தார், கேப்டனுக்கு பின்னால் எங்கள் தம்பிகள் இருக்காங்க, வருங்காலத்தில் கேப்டன் எடுத்த பேர் எடுப்பாங்க. அவங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு நேராக கேப்டனோட இது தேவைப்படுதா? தயவு செய்து இதோட விட்டு உனக்கு வந்து அந்த அனுமதி கொடுக்கறதுக்கான எங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, எங்களுக்கு அருவருப்பாக இருக்கிறத நீ கேட்குறத பார்த்தா அதை வைத்து நீங்கள் அரசியலையும் ஒன்றும் பெருசாக ஆக முடியாது. அதனால் கடைசி எச்சரிக்கை, இந்த மாதிரி சீப்பான அரசியல் செய்யணும்னு நினைக்காதீங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கேப்டனோட பேரையோ புகழையோ அனுபவிப்பதற்கு எங்கள் சிங்கக்குட்டைகள் 2 பேர் இருக்காங்க. அவங்க அதை புகழை அனுபவித்து பெரியாளாக வளர்ந்து வந்தாங்கனாக்கா அவங்களால் மக்களுக்கு பலன் இருக்குது. ஆனால் உன்னால் என்னன்னைக்குமே பலன் இல்லை. தயவு செய்து எதோட விட்டுருங்க. நன்றி.